எந்த தேவியானவள் உலகத்தை உண்டு பண்ணினவளோ, எவள் சங்கரஸ்யாபி சங்கரி, உலகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுக்கிற பரமேஸ்வரனுக்கும் க்ஷேமத்தை கொடுக்கிறவளோ, அப்படிப்பட்ட சுமீனாட்சிக்கு நமஸ்காரம் பண்றேன், மங்களமூர்த்திக்கு நமஸ்காரம் பண்றேன்னு அப்படி இந்த வித்யாவதிங்கிற கந்தர்வ ஸ்திரீ 3 வயசு குழந்தையா வந்த மீனாட்சியை கீழே விழுந்து விழுந்து மதுரை கோவில்ல நமஸ்காரம் பண்றாள். மீனாட்சிக்கு நமஸ்காரம் மட்டும் பண்ணிவிட்டாலே அந்த குடும்பத்துல அஷ்டலட்சுமியும் தானா வளருமோ, சர்வ சம்பத்தும் வளருமோ. அப்படிப்பட்ட மங்களமூர்த்தியான மீனாட்சிக்கு நமஸ்காரம் பண்றேன். யஸ்யா பிரணாமமாத்ரேண வர்தந்தே சர்வசம்பதः நமஸ்தஸ்யை சுமீனாட்சி தேவ்யை மங்களமூர்த்தயே. யஸ்யாः பிரசாதலேசேன சொற்பம் கடக்கண்ணால மீனாட்சி பார்த்தா போரும், அவள் அருள் சொற்பம் கிடைச்சா போரும். பிரசாத லேச மாத்திரேனான், சொற்பம் கிடைச்சுட்டா போரும் அவளுடைய அருள். அது என்ன பண்ணும்னா, இவ்வுலகத்துல பெரிய அரசனாக பண்ணும், மோட்சத்தையும் கொடுக்கும், துக்கங்களை போக்கி கடைசியில நல்ல உலகத்தையும் கொடுக்குமா. அப்படிப்பட்ட மீனாட்சிக்கு மங்களமூர்த்திக்கு நமஸ்காரம் பண்றேன். ஜயா சிவோபி யுக்தஸ்தன்னு பஞ்சகிருத்தியம் கரோதி சகா. எந்த பரமேஸ்வரனுக்கு பெருமை கொண்டு அம்பாளாலே, அம்பாள் இல்லைன்னா சக்தின்னு பேரு அம்பாளுக்கு, சக்தி இல்லைன்னா சிவன் என்ன பண்ண முடியும். மெத்த மேல இருக்கிற கழவரை கீழே இறங்கி வான்னா எனக்கு வர முடியலன்னா, ஏன் முடியலன்னா சக்தி இல்லைங்கிறார். ஏன் சிவன் இல்லைன்னு சொல்லக்கூடாதோ, சக்தி இல்லையே வர முடியலங்கிறார். அப்போ நாம் என்ன சொல்றோம், சக்தி இல்லைன்னா சிவனேன்னு பேசாம இருக்கிறோம். என்ன அர்த்தம், சக்தி இல்லாதவன் வெறும் சிவன் அர்த்தம். அது வெறும் சிவன், பிரயோஜனம் இல்லாத சிவன் அர்த்தம். அம்பாளோட சேர்ந்தாத்தான் பெருமை. யயா சிவோபி யுக்தஸ்தன், எந்த பரமேஸ்வரன் அம்பாளோட சேர்ந்தாத்தான் இந்த உலகத்தை கடைசி காலத்துல அவனுக்கு நிகிரகம் பண்ண முடியும், மறுபடியும் படைக்க முடியும், பாதுகாக்க முடியும், மங்களத்தை கொடுக்க முடியும். அம்பாள் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அம்பாள் என்னைக்கும் இருக்கான அவள், பரமேஸ்வரனும் என்னைக்கு இருக்கா. அதனால அவளை சுவாசினின்னு சொல்லிவிடுத்து லலிதா சஹஸ்ரநாமம். ஓம் சுவாசின்யே நமஹ, ஓம் சுவாசின்யர்ச்சன ப்ரீதாயை நமஹ. அம்பாள் நித்திய சுமங்கலியா, அவள் சௌமங்கலியத்துக்கு ஹானியே இல்லையா. அவளை ஸ்மரிக்கிற குடும்பங்கள்லாம் சுமங்கலியா இருப்பாளா. சுவாசின்யர்ச்சன ப்ரீதாயை நமஹ. சுமங்கலிகளை நாம் இங்க பூஜிச்சு விட்டோம்னா அப்படி தாம்பூலம், தேங்காய், பழம், மஞ்சள் சுமங்கலிகிட்ட கொடுத்து விடுவோம். அது ஒரே அடியா ஸ்ரீபுரம் சொல்லி மேல பிரம்மலோகத்துக்கும் வைகுண்டத்துக்கும் மேல இருக்கான். புவனேஸ்வரியினுடைய லோகம் மணித்வீபுங்கிறது மேல இருக்கு. அந்த இடத்துல போய் ஒரே அடியா லாரி லாரியா போய் விழுவோம். ஒரு தேங்காய் அங்க லட்சங்காயா போய் சேருமா. சொற்பம் மஞ்சள் கொடுத்து அங்க ஒரே மஞ்சளா குவியுமா. அப்படி போய் சேரும்னு சொல்றாள். சொற்பம் பூஜை பண்ணினான் அர்ஜுனன். பில்லத்தை எடுத்து பரமேஸ்வரனுக்கு நம்ம போல பூஜை பண்றவனே இல்லை, அண்ணா பூஜை பண்ணல பீமன் நினைச்சிட்டு இருந்தான். சுவாமி கைலாசத்துக்கு அழிச்சுன்னு போனார். லட்சம் பூத கணங்கள் நிர்மால்யத்தை அள்ளி அள்ளி கொச்சிட்டு இருக்காள். இந்த பூஜை பண்ண பில்வத்தை வெளியில கொட்டுறாள் கங்கையில. எழுதப்பான்னு காட்டுறாள். சுவாமி தெரியாது போல. ஆரோ அர்ஜுனனாம் பாண்டவாள் ஒருவன், அவன் விரும்பின பில்வத்தை எடுத்து பூஜை பண்ணி போறான். அது தாங்கவே இல்லை. நாங்க விரும்பின கொட்டின்னு இருக்கோம். நித்தியம் எங்களுக்கு காலையில 5 மணியிலிருந்து மாலை 5 மணி மட்டும் இதே காரியம். அவன் பூஜை பண்ண பில்லத்தை கொட்ட வேண்டியிருக்கு. அவன் அங்க ஒரு பில்லம் போட்டா 5 லட்சம் பில்லமா ஆயிடுறதுன்னு சொன்னாள். அர்ஜுனனுக்கு இன்னும் அகங்காரம் அதிகமா போயிடுது. நம்ம போல சிவ பூஜை பண்றவாளே இல்லைன்னு அப்படி தோணி போச்சு. அப்படி சிலதுக்கு தோணி போயிடும். இந்த அகங்காரம் தான் கெடுதல். உடனே அந்தண்ட பிராகாரத்துல போனாள். இங்க 10,000 பேர்கள் எடுத்து கொட்டிட்டு இருந்தான். அங்க லட்சம் பேர்கள் அள்ளி அள்ளி கொட்டுறான். என்னன்னு காட்டாள். ராப்பகலா அப்படியே கொட்டின்னு இருக்கோம். எத்தனை கொட்டியும் இந்த நிர்மால்யம் ஆகலேன்னாள். யார் அப்படி பண்றா பூஜைன்னாள். யாரோ பாண்டவாள்ல பீமன்னு ஒரு க்ஷத்ரியனான். அவன் மனதினால உலகத்துல இருக்கிற பில்வங்கள் எல்லாத்தையும் அர்ச்சனை பண்றான். மானசிக பூஜை. அது இங்க தாங்கவே இல்லைன்னாளா. உடனே அர்ஜுனனுக்கு அகங்காரங்களாம் டப்புன்னு குறைஞ்சு போச்சு. சுவாமி என்னன்னு காட்டான். என்னவோ பீமன் சிலம்பேரின்னு நினைச்சிட்டு இருக்கே. அவன் அப்படி கண்ணை மூடின்னு இருக்கிற போதெல்லாம் பில்வத்தை எடுத்து அர்ச்சனை பண்றான்டா. கண்ணை மூடின போதெல்லாம் அர்ச்சனைங்கிறாள். நல்ல பில்வம் கிடைச்சா, நல்ல புஷ்பம் கிடைச்சா, நல்ல தீர்த்தம் கிடைச்சா ராவணன் பூஜை பண்ணுவான். 6 காலம் அவன் அப்படி கண்ணை மூடின்னு இருக்கிற போதெல்லாம் பில்வத்தை எடுத்து அர்ச்சனை பண்றான்டா. கண்ணை மூடின போதெல்லாம் அர்ச்சனைங்கிறாள். நல்ல பில்வம் கிடைச்சா, நல்ல புஷ்பம் கிடைச்சா, நல்ல தீர்த்தம் கிடைச்சா ராவணன் பூஜை பண்ணுவான். 6 காலம்னு கணக்கு இல்லையா.
புஷ்பம் சுகந்தம் சுதளஞ்ச பில்வம் புண்யஞ்ச தீர்த்தம் லபதே ச யத்ர தத்ராதலங்காதிபதிம் மகாத்மா தம் சங்கரம் பூஜயதீதி சித்ரம். புஷ்பம் சுகந்தம் சுதளஞ்ச பில்வம் புண்யஞ்ச தீர்த்தம் லபதே ச யத்ர தத்ராதலங்காதிபதிம் மகாத்மா தம் சங்கரம் பூஜயதீதி சித்ரம். நல்ல புஷ்பத்தை கண்டா பூஜையா? இப்ப நல்ல புஷ்பத்தை கண்டா என்ன பண்ணுவான்? பத்னிக்கு வாங்கி கொண்டு போய் கொடுப்பான். சுவாமிக்கு அம்பாளுக்கு கொண்டு போய் சாத்துவான். நம்ம சாஸ்திரத்துல பத்னி கொடுக்காதேன்னு சொல்லல, அம்பாளுக்கு சாத்தி விட்டு கொடுன்னு சொல்றது. அவன் பாயசம் பண்ணாதேன்னு சொல்லல, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு குடிங்கிறது. இவனுக்குன்னு பண்ணிக்கிறான் பாயசம், இவனுக்குன்னு பண்ணிக்கலாமா பாயசம்? சுவாமிக்குன்னு பண்ணினா அதுல எத்தனையோ நன்மைகள் இருக்கு. பண்றவன் கொண்டு ஆச்சாரத்தோட பண்ணுவான். பகவானுக்கு நிவேதனம் பண்றதுன்னு இல்லைன்னா அவன் வேர்வையெல்லாம் பாயசத்துல விழும், அதுவும் சேர்ந்துதான் பாயசம். அப்புறம் சுவாமிக்குன்னு சொல்லிவிட்டா வேர்வை முடியா பண்ணுவானோ? பகவானுடைய அபச்சாரம் வரும்னு மனசுல ஒரு பயம் இருக்கும். ஈஸ்வரனுக்குன்னு சொல்றதுனால எத்தனை நன்மை இருக்கு தெரியுமா? சுவாமி எனக்குன்னு தனியா பண்ணுவானா, உனக்கு பண்றதெல்லாம் எத்கரோஷி எதஷ்னாசி எத்யுஹோஷி ததாசியத்து எத்தபஸ்யசி கவுந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம்னா கீதையில. நீ உனக்கு பண்ண மாட்டியா? அதை பண்றதெல்லாம் பகவானுக்குன்னு சொல்லிவிட்டேன். நீ சாப்பிடுற போது பகவானுக்குன்னு கையை காட்டிவிடு அப்படி சொல்றாள். அது கூட மாட்டேங்கிறான். சுவாமி எடுத்துன்னு போயிடல, ஒன்னும் நமக்கு நஷ்டம் இல்லை. அதனால சுவாமி சாப்பிட்றதா இருந்தா அப்புறம் ஒரு கோவில்ல கூட நைவேத்தியம் இருக்காது. சுவாமி சாப்பிடல, நமக்கு தான் கிடைக்கிறது, அப்படி இருந்து நைவேத்தியம் பண்ணலைன்னு சொன்னா அது தப்பு இல்லையா? பகவானுக்குன்னு சொல்றதுல என்ன நஷ்டம் இருக்கு? வாக்குல என்ன தாரித்யம்? அப்படி புஷ்பம், நல்ல புஷ்பம், நல்ல தீர்த்தம், நல்ல பில்வம் கிடைச்சா பூஜையா? அது மாதிரி பரமேஸ்வரனே அப்படி பூஜை பண்ணியிருக்காள். பரமேஸ்வரனத்துல மனப்பூர்வமான ஒரு பிரேமையோட நாம் ஆராதிச்சுட்டோமே ஆனா அவன் எதையும் கொடுப்பான். அப்படி கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா அம்பாள் பக்கத்துல இருக்கிறதான் காரணமா, மீனாட்சி பக்கத்துல இருக்கிறதான் காரணம். யயா சிவோபி யுக்தன் பஞ்சகிருத்தியம் கரோதிச்சான். அவன் உலகத்தை எல்லாம் பாதுகாப்பதோ கடைசியில சம்ஹரிப்பதோ அவன் ரட்சிப்பதோ சிருஷ்டிப்பதோ எல்லாம் எதனால செய்யறான்? அம்பாள் பக்கத்துல இருக்கிறதால செய்யறான். அதனால அம்பாளும் என்னைக்கு இருக்கா, பரமேஸ்வரனும் என்னைக்கு இருக்காள். அதனால அம்பாள் தீர்க்க சுமங்கலியாக இருக்காள். பரமேஸ்வரன் மிருத்யுஞ்சயன், அவனுக்கு மரணமே கிடையாது. அவன் நினைச்சவர்களுக்கே யோகம் கிடையாதுங்கிற போது அவனுக்கு பயம் அது. அப்படிப்பட்ட மீனாட்சிக்கு நமஸ்காரம் பண்றேன், மங்களமூர்த்திக்குன்னு இவள் ஸ்தோத்திரம் பண்ணினாள். வித்யாவதி நல்ல ஸ்தோத்திரம். ஆலா திருவிளையாடும் புராணத்துல இது பெரியவாள்லாம் நித்தியம் பாராயணம் பண்ணுவாள். மனசு சந்தோஷமா இருப்பாள். ஹாலாஸ்யநாதன் உபாசிக்கிற குடும்பத்துல துக்கம் வராது, கண்ண ஜலம் வராது, ஆனந்தமா இருப்பாள். ஸ்தோத்திரம் ஜெயமங்கல ஸ்தோத்திரம் 8வது பாகத்துல இருக்கு. தமிழ்லயும் இருக்கு, சம்ஸ்கிருதத்திலயும் இருக்கு. இன்னும் பல பேர் சம்ஸ்கிருதம் தெரியலங்கிறாள், அதுக்காக தமிழ்லயும் இருக்கு, தமிழ் அர்த்தமும் இருக்கு. அப்படி வித்யாவதி ஸ்தோத்திரம் பண்ணி நமஸ்கரிச்சது. அம்பாள் என்ன வேணும்னு கேட்டா, குழந்தை நீங்க எனக்கு பெண்ணா வரணும் நாள், இந்த ஜென்மாவில் உனக்கு நான் பெண்ணா வரல, அடுத்த ஜென்மாவிலே பாண்டிய தேசத்து ராஜாவே மலையத்வஜனே நீ கல்யாணம் பண்ணிக்கோ காஞ்சனமாலேன்னு சூரிய வம்சத்துல பெண்ணாக பிறந்து அப்பொழுது உங்களுக்கு பெண்ணா வரேன்னு மீனாட்சி சொல்லியிருந்தாள். அந்த சொல்ல சத்தியமா பண்றதுக்காக இந்த புத்திரகாமேஷ்டி பண்ணதே அக்னி குண்டத்திலிருந்து அம்பாள் அன்னைக்கு எப்படி தரிசனம் கொடுத்தாளோ வித்யாவதிக்கு, அதே 3 வயசு அழகான சரீரத்தோடு ஓடி வந்து கட்டிக்கின்றாள். அப்பொழுது 3 ஸ்தலம் இருந்துதான். ஏன்னா அம்பாளுக்கு 3 கண் உண்டு, ஸ்கந்தனுக்கும் உண்டு, கணபதிக்கும் உண்டு, அந்த கோஷ்டிக்கே 3 கண் உண்டு. இங்க மனுஷ பிறப்பாக வந்து இங்க கல்யாணம் பண்ணிக்க போறாள். இந்த 3 அக்னியை வச்சு ஹோமம், கார்கபத்தியம் ஆகவனியம் தட்சிண அக்னின்னு நடுப்புற இருக்கிறதுக்கு வேதின்னு பேரு. அது அந்த வேதியை அம்பாளாக சொல்வது வழக்கம். அந்த வேதி ரூபிணியான அம்பாள் இங்க வந்திருக்காள். 3 அக்னியும் 3 ஸ்தனம் போல இருக்கு. 3 ஸ்தனத்தோட குழந்தை பிறந்தது. ராஜா வருத்தப்பட்டான், கவலைப்பட்டான். அப்போ அசரீரியா இருந்து பரமேஸ்வரன் ஆராசிநாதன் கவலைப்படாதே ராஜன்னு, யாரு இவளை கல்யாணம் பண்ணிக்க போறானோ அவன் கண் பட்ட உடனே அந்த 3வது ஸ்தனம் மறைஞ்சு போயிடும் சொன்னாலாம். மகதி தேவதா இவள் சாமானிய மனித பெண்ணாக இருந்தாக்க நீ கவலை பண்ணும். இவள் மகத்தான தேவதை என்றால் என்ன அர்த்தம்?
அந்த மூன்றாவது ஸ்தனம் போல் இருப்பது மூணாவது கண்ணாக ஆயிட போறது. நம்ம சுந்தரேஸ்வரன் பார்த்த உடனே இந்த 3 கண்கள் அந்த கோஷ்டிக்கே உண்டு. அப்படி அப்படி போய் வர்ணிச்சிருக்காள். மகதி தேவதா தவாமாசு தத்துவம் மகீபால மகதி தேவதா தவாதகேயம் கல்யாணி யதா பர்த்ரா விலோகிதா. தட்டாத்தகான்னு பேரு இந்த மீனாட்சிக்கு. இவள் கணவன் எப்பொழுது கணவன் இவளை பார்க்கிறானோ பார்த்தவுடன் அப்பொழுது மூன்றாவது ஸ்தலம் மறைந்து விடும் நாளாம். ததா நிமக்னம் பவதி விக்ருதம் குஜமண்டலம். இப்படி அசரீர வாக்கு சொன்னதே ராஜாக்கு மலையத்வகனுக்கு பரம சந்தோஷம். சந்தோஷ சமுத்திரத்துல மூழ்கினான். என்ன அம்பாள் கிடைச்சுட்டா அப்புறம் என்ன வேண்டும்? பிரம்மாவனால எழுதின எழுத்தே பிரம்மா எழுதுறவன் பரமசிவனும் எழுதுறாள் சில பேர் சொல்றாள். தலையில எழுதின சிவனும் செத்து விட்டானோங்கிறாள். அது சிவன் எழுதுவன் என்று சொன்னது ஒருவர்தான் சொன்னார். பிரம்மா தான் எழுதுற வழக்கம், சிவன் எழுதுவதுன்னு சொல்லிவிட்டாள். அவனுக்கு சுவாமி போன்ற பெரியவர்கள் சொன்னா அது பொய் தப்ப சொல்லுவார்கள். அவர்கள் பரமசிவனும் எழுதுவதுண்டு.